4 சென்ட் 5 சென்ட் இடத்துல கட்டுற வீடுகளே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்பேசியஸாக பண்ண மாட்டாங்க. ஆனால் காம்பாக்டான இடத்துல இப்படிலாம் வீடு கட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வீடியோ பார்க்கும்போது இருக்குது. துணி துவைக்கும் போது அம்மாக்கள் அக்காக்கள்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னா இப்படி உட்காந்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழியில் அந்த சைடு பார்த்தீங்கன்னா தோட்டம், தென்னந்தோட்டம். அதனால் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம கார் பார்க் பண்ணிக்கலாம். யாரா வர்றீங்க அப்படிங்கிறது நம்ம இங்கேருந்தே பார்த்துக்கலாம். இந்த வீட்டை லேண்ட் இன்டிஒர்க்ஸோடலாம் சேர்த்து, இன்டிஒர்க்ஸ்னால் அந்த ஃபால் சீலிங் ஒர்க்கு டிவி யூனிட்டோட சேர்த்து வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஒரு 3 வீடியோ எடுத்திருப்போம். 3 வீடுமே பார்த்தீங்கன்னா காம்பேக்டான லேண்டில் கட்டப்பட்ட வீடு. இந்த வீடுமே பார்த்தீங்கன்னா 2.5 சென்ட்டுங்கிற இடத்துல கட்டப்பட்ட வீடு. ஆனால் இந்த வீட்டோட பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் பயங்கர ஸ்பேசியஸாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 சென்ட் 5 சென்ட் இடத்துல கட்டுற வீடுகளே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்பேசியஸாக பண்ண மாட்டாங்க. ஆனால் காம்பேக்டான இடத்துல இப்படிலாம் வீடு கட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வீடியோ பார்க்கும்போது இருக்குது. எப்படிங்கன்னா இப்படி வீடு கட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா 2.5 சென்ட் லேண்ட் ஏரியா 1850 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHK வீடாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இந்த வீட்டுக்குள்ளே கார் பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ரோடு பார்த்தீங்களா, இந்த ரோடு வந்து இதோட எண்ட் ஆகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழியில் அந்த சைடு பார்த்தீங்கன்னா தோட்டம், தென்னந்தோட்டம். அதனால் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம கார் பார்க் பண்ணிக்கலாம். வீட்டுக்குள்ளே நம்ம ஒரு கார் நிறுத்தலாம். அது போக வீட்டுக்கு வெளியே இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கார் நிறுத்தலாம். ஆப்போசிட் வீட்டுக்காரங்க ஒரு கார் நிறுத்தினாங்கன்னா நம்ம ஒரு கார் நிறுத்தலாம். டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. வீட்டை பொறுத்த வரைக்கும் வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டு, வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் கொடுத்து கட்டியிருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி 2.5 சென்ட் லேண்ட் ஏரியா, 25 அடி அகலம், 45 அடி நீளம் அமைஞ்சிருக்கக்கூடிய 2.5 சென்ட் லேண்ட் ஏரியா. அதில் 1850 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHK வீடு பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் சைடில் ஒரு கவர்டு பால்கனி, இந்த சைடு ஒரு ஓப்பன் பால்கனி, ரைட் சைடில் கவர்டு பால்கனி, லெஃப்ட் சைடில் ஓப்பன் பால்கனிலாம் கொடுத்து ஒரு யூனிக்கான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனாக ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ரைட் சைடில் அந்த பால்கனி செட்டப், கவர்டு பால்கனி செட்டப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டி தகுடுன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு ஒரு டெக்ஸ்சர் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் கிளிட்டரிங் வர மாதிரியான டிசைன்ஸும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் பால்கனிக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் டஃப் அண்ட் கிளாஸில் அந்த ஹேண்டில் அமைச்சிருக்கிறது பார்க்குறதுக்கு ஒரு மாடர்னான லுக்கை கொடுத்துருக்கு. இங்கே நம்ம என்ட்ரன்ஸை பொறுத்த வரைக்கும் கார் என்ட்ரி தனியாக வந்து ஃபோல்டபுள் டைப்பில் பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம நடந்து போகிற அளவுக்கு விக்கெட் கேட் கொடுத்துருக்காங்க. கார் என்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ரேம்ப்பு. நம்ம நார்மலாக நடந்து போகிற பாதையில் பார்த்தீங்கன்னா நம்ம வயசானவங்களாம் வந்து அந்த ரேம்பில் ஏறி போகும்போது வழுக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது தனியாக ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த கேட்டுக்கு வந்து நமக்கு உட்டன் லுக்கில் இருக்கக்கூடிய டெக்ஸ்சர் ஒர்க்கு, அது போக இந்த இடத்துல CNC கேட் மெட்டல் பிளேட்ஸு, ஒரு ஹெவியான மெட்டல் கேட்டுங்க. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குறது வந்து கார் பார்க்கிங் ஏரியா. இதோட அளவு வந்து 10க்கு 25. பார்க்கிங் ஸ்பேஸ்லேயே ஜனமொழியில் 2 வாட்டர் சம்ப் இருக்குது. ஒன்று வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கு, அது வந்து 5000 லிட்டரு. இன்னொன்று வந்து சால்ட் வாட்டர் கொடுத்துருக்காங்க, அதுவும் 5000 லிட்டரு. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே அந்த செக்குடு பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. உட் கலரில், ப்ரௌன் கலரில், சாண்டில் கலரில் இருக்குது. நல்லா இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியான ஃபினிஷிங்லேயே கிளாஸியான லுக்கில் 2x4 சைஸில் இருக்கக்கூடிய ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட் பொருத்தியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சொல்லிட்டேன், 2.5 சென்ட் இடத்துல தான் கட்டியிருக்காங்க. ஏன்னா நான் சொல்ல போகிற கண்டென்ட்டுக்கு வந்து அது தேவைப்படுது. ஏன்னா வீட்டை சுற்றியும் செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை சுற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது போக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. இதுதான் இந்த வீட்டோட அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம். அளவு வந்து 4க்கு 8ங்க. இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்படி போய் அப்படி சுற்றி நடந்து வந்துடலாம். அந்தளவுக்கு வந்து வீட்டை சுற்றியும் செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே நம்ம பார்க்குறது வந்து வீட்டோட மெயின் டோர் தேக்கு மரத்தில் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பேனல் டைப்பில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோவும் கொடுத்துருக்காங்க. அதையும் உட்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப்பில் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே போய் வீட்டுக்குள்ளே எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து வீட்டோட லிவிங் ஏரியாங்க. அளவு வந்து 16க்கு 16. ஈரமாக இருக்குது. இப்போ தான் நாங்கள் இங்கே உட்காந்து சாப்பிட்டோம், தண்ணியெல்லாம் கொட்டிட்டோம், அதனால் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸில் ஹை கிளாஸ் என வெட்டிஃபை டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. சாண்டிலில் இருக்குது, சாண்டில் கலர் காம்பினேஷனில் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி சாண்டில் ஃபினிஷிங்லேயே வாலுக்கும் பெயிண்டிங் ஒர்க்கை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு நீட்டான ஒரு டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. வார்ம் லைட்ஸ்லேயே வார்ம் கலர்லேயே வந்து ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து ஸ்ட்ரிப் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த லிவிங் ஏரியாவோட வெளிச்சம் அண்ட் வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு என்ட்ரன்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். இது வந்து சிங்கிள் பேனல் டைப்பில் இருக்குது. இது வந்து 3 பேனல் டைப்பில். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ட்ரன்ஸில் இருக்கிறனால அது வந்து லுக்குக்காக உள்ளே கொடுத்துருக்காங்க.
இங்கே வந்து யூபிவிசி விண்டோங்க ஓப்பன் டைப்பில் கொடுத்துருக்காங்க, சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிவி யூனிட்டுங்க, கீழே டச் ஆகலை இல்லை, அப்போ வந்து வால் மவுண்டட் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய டிவி யூனிட்டு. சிம்பிளாக நீட்டாக இருக்குது, டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட் இருக்குது, கீழே ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மேலே இருந்து கேபிள்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வரைக்கும் வச்சுட்டாங்க. நீங்கள் வந்து மேலே டிஷ் மட்டும் செட் பண்ணிட்டீங்கன்னா போதும், இந்த இடத்துல வந்து ஒரு டிவியை நம்ம செட் பண்ணிக்கலாம். எதுவும் நம்ம ஒயர்லாம் எக்ஸ்டர்னலாக, அதாவது நம்ம எதாவது வெளியிலேருந்து ஜன்னல் வெளியிலலாம் பழைய காலத்துலலாம் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்போம், அந்த மாதிரிலாம் கொடுக்க தேவை இருக்காது. இங்கே வந்து ஸ்டார் கேஸ் அமைஞ்சிருக்குல்லங்க, இந்த ஸ்டார் கேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸில் வந்து யூபிஎஸ்க்கான ப்ரொவிஷன் இருக்குது. அது போக நம்ம ஏதாச்சும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அடுத்து நான் டைனிங் கம் கிச்சனை காமிச்சிடறேன். அதுக்கு முன்னாடி இந்த லிவிங் ஏரியாவுக்கும் டைனிங் கம் கிச்சனுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் ஒர்க்லேயே பார்ட்டிஷன் வால் அமைச்சிருக்காங்க. அது வந்து ஃபுல்லாக கவர் பண்ணாமல் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஓப்பனிங்ஸ் கொடுத்து மேலே லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கனால பார்க்குறக்கு உள்ளே என்ட்ரு ஆகும்போதே ஒரு யூனிக்கான லுக்கோடு இருக்குது. ஏன்னா பிளைன் வாலாக இருந்தால் லுக் வந்து கம்மியாக இருக்கும்ல, இந்த மாதிரி டிசைன் கொடுத்தா லுக் நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம கிச்சனில் வேலை செய்கிறோம், அப்புறம் வீட்டுக்குள்ளே யார் வராங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பார்க்குற மாதிரி அந்த சைடு வந்து நின்று பார்த்தாங்கன்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃப்ராஸ்டட் கிளாஸ் இந்த சைடு இருக்குது. அதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நமக்கு விசிபிளாக அந்த சைடு இருந்து பார்த்தா தெரியும். அதனால் உள்ளேருந்து யாராச்சும் வர்றாங்க, வெளியிலேருந்து சரி கதவை திறந்து யார் வராங்கன்னு அம்மாக்கள் அக்காக்கள் வந்து கிச்சனில் சமைக்கும் போதே வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிளாஸ் வந்து அமைச்சிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற டைனிங் கம் கிச்சனோட வந்து 10க்கு 16ங்க. ஒரு ஓப்பன் டைனிங் கம் கிச்சன் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்த மாதிரி இல்லைங்க, இங்கே ஃப்ளோரிங்க்கு வந்து 2x4 சைஸில் மேட் ஃபினிஷிங்கில் உட்டன் லுக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவில் கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷன் இருக்குது. வென்டிலேஷன் லைட்டிங்க்கு இங்கே வந்து ஒரு ஜன்னல் இருக்குங்க. நான் சொன்னேன்லங்க, இங்கேருந்து நம்ம பார்த்துக்கலாம், யாரா வர்றீங்க அப்படிங்கிறது நம்ம இங்கேருந்தே பார்த்துக்கலாம். டோர் ஓப்பன் பண்ணி வெளியே உள்ளே யாராச்சும் வரும்போது தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிச்சன் ஸ்பேஸில் வாலுக்கு ஃபுல்லாமே டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2x4 சைஸ்லைங்க, ஹை கிளாஸ் என்ன வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. நம்மளாம் ஃப்ளோரிங்க்கு தான் 2x4 சைஸில் எல்லாம் லே பண்ணுவாங்க. இவங்க வந்து வாலுக்கே வந்து 2x4 சைஸில் பெரிய பெரிய டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் வந்து யூ ஷேப்பில் கிரனைட்டில் இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு சர்விங் ஸ்பேஸோடு கொடுத்துருக்காங்க. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் டேப் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அந்த குட் வாட்டருக்கு, இன்னொன்று வந்து சால்ட் வாட்டருக்காக கொடுத்துருக்காங்க. கிச்சன் சைட்லேயும் வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு ஒரு ஜன்னல் இருக்குது. அது போக வந்து அந்த இதை எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டிக்கலாம். கீழே வந்து நமக்கு ஸ்டோரேஜ் செட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்லாம் அந்த கவுண்டர் டாப்புக்கு கீழே இருக்குது. நீங்கள் மாடலர் கிச்சன் செட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு அழகான மாடலர் கிச்சனை நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஸ்டோரேஜுக்கு வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க கடப்பாக்கள் யூஸ் பண்ணி. அது போக ஒரு RCC லாஃப்ட்டும் இருக்குது. நம்ம இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கிறதுனால உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இன்டி ஒர்க்ஸ் இந்த வீட்டில் செஞ்சுக்கலாம். இங்கே ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேங்க, அதுக்கு தான் ப்ளக் பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயத்தையுமே சொல்ல மறந்துட்டேன். அண்ணா கண்ணை காமிச்சதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. நல்ல ஒரு ஹேங்கிங் லைட் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. செமையாக இருக்குது. கிச்சனுக்கும் டைனிங் கடையில் ஒரு 3 ஹேங்கிங் லைட்டோட ஒரு அழகான லைட் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணல, ஹேங்கிங் லைட் கொடுத்துருக்கிறது ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கம் இந்த வீட்டோட தென்கிழக்கு கார்னரில் வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இது வந்து வடக்கு பார்த்த சைட்டு, வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோரு. தென்கிழக்கு கார்னர் வந்து கன்னிமுல்ல வாஸ்துப்படி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிச்சன் பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் இருக்குது. அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு தனி தொட்டி கொடுத்துருப்பாங்க ஜன மூலையில். அவுட்டர் பாத்ரூம் வந்து வாயு மூலையில் கொடுத்துருப்பாங்க. ஆல்மோஸ்ட் வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடுங்க. டோருக்கு வந்து ரெடிமேட் டோர் மாட்டியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குறது வந்து மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16. ஸ்டோரேஜுக்கு வால் ஷெல்ஃப் இருக்குது. சீலிங்கில் ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஜன்னல் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்து வுட்லேயோ கடப்பாக்கல்லையோ கிரனைட்லேயோ பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டிஷனை வந்து செய்வாங்க. இவங்க வந்து கிளாஸில் கொடுத்துட்டாங்க. இதே நம்ம வுட்லேயோ கடப்பாக்கல்லையோ கிரனைட்லேயோ கொடுத்தோம்னா இங்கே லைட் இருக்குல்லங்க, லைட் வந்து இப்படி அடிச்சு இங்கே நின்றும். கீழே இருக்கக்கூடிய இதுக்கெலாம் வந்து வெளிச்சம் போகாது. இந்த மாதிரி கிளாஸில் கொடுத்துருக்கறதுனால லைட் வந்து பாஸ் ஆகி கீழே வரைக்கும் போகும். நல்லா இருக்குது. இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம்ங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு PVC டோர் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4x8 வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங் கேண்டிஸ்கி டைல்ஸ், வாலுக்கு கிளாஸியான செராமிக் டைல்ஸ், சீலிங் லெவல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் டெயில் ஒர்க் அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம். டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக எல்லாமே மாட்டியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு மிரரும் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் வாஷ் பேஷனுக்கு மேலே நம்ம அப்படியே பல்லு விளக்கும் போது பார்த்துட்டே பல்லு விளக்கிக்கலாம். அடுத்து நான் வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன்.
இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார் கேஸ் வந்து லிவிங் ஏரியாலேயே அமைஞ்சிருக்குங்க. நல்லா வைடாக இருக்குது. ஸ்டார் கேஸ் ஏரியா வரும்போது வெளிச்சத்துக்காக இந்த இடத்துல லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் ஹேண்ட் ரெயில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. வுட்டும் பயன்படுத்தியிருக்காங்க. என்ட்ரு ஆகிற இடத்துல ஸ்டெப்ஸுக்கெலாம் கிரனைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நேச்சுரல் லைட்டிங் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபிக்ஸட் விண்டோ வித்தியாசமான டிசைனில் இருக்குது. மேலே வந்ததும் இந்த இடத்துல வந்து ஒரு லாஞ்ச் கொடுத்துருக்காங்க. இந்த லாஞ்சில் இருந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், ஃப்ரண்ட் பால்கனிக்கெலாம் போகிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் பூஜை ரூம் இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த லாஞ்சில் இங்கே இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. அளவு வந்து 4x4. அதில் கிரானைட் ஷெல்ஃபும் அமைச்சிருக்காங்க. டோர் வந்து டபுள் டோர் டைப்பில் இருக்குங்க, வுட்டன் டோர். இந்த பூஜை ரூமுக்கு லெஃப்ட் சைடில் இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இருக்குது. செகண்ட் பெட்ரூம் வந்து கிங் சைஸ் பெட்ரூமுங்க. இதோட அளவு வந்து 16. இங்கேயும் லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு ஜன்னல் இருக்குது. ஆர்சிசி லாஃப்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்காக. சீலிங்கில் ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிளாஸ் பார்ட்டிஷன் ஒர்க் பண்ண மாதிரியான வால்ஸ் இருக்குது. மேலே வந்து ஒரு டாப் லைட்டும் இதில் இருக்குது. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. இதோட அளவும் 4x8. எல்லா டாய்லெட் கம் பாத்ரூமையும் பெருசாக தாங்க இந்த வீட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் வந்து 4 டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமோடு சேர்ந்து 3 பெட்ரூம் இருக்குது. எல்லா ரூம்ஸுமே நல்லா ஸ்பேசியஸாக தான் இருக்குது. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தா அந்த அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் மாதிரியே தான் இங்கேயும் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேவையான எல்லா சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸும் மாட்டியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வீட்டோட 3வது பெட்ரூம். லாஞ்சோட கிழக்கு பக்கம் இருக்குது. இந்த பெட்ரூமோட அளவு வந்து 8x16ங்க. ஒரு 10x16 பெட்ரூமு, 16x16 பெட்ரூமு, இது வந்து 8x16 பெட்ரூமு. 3 பெட்ரூம் இருக்குது. ஆஸ் யூஷுவல் நம்ம பார்த்த எல்லா பெட்ரூமில் பார்த்த மாதிரி தான் இங்கேயும் ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக ஜன்னல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம். அளவு வந்து 4x8. எல்லா டாய்லெட் கம் பாத்ரூம்லேயும் அந்த வெஸ்டர்ன் கிளாசெட்டு, ஃப்ளஷ்ஷு, ஷவர் யூனிட்டு, டேப்ஸு, ஷவர் யூனிட் சொல்லிட்டோன்னா அதே மாதிரி நமக்கு இந்த இடத்துல சிங்க்கு, மிரரு, கிரனட்லேயே வந்து கார்னர்ஸில் எல்லாம் திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸு, அது போக கீசருக்கான ப்ரொவிஷனு, இந்த இடத்துல டவல் ராடு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அடுத்து நான் வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி காமிக்கிறேன். இந்த வீட்டில் வந்து 2 பால்கனி இருக்குங்க. என்ட்ரானோன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கவர்டு பால்கனி கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து ஓப்பன் பால்கனி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பால்கனியில் தான் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் டஃப் அண்ட் கிளாஸ் காம்பினேஷனில் ஹேண்ட்ரைல் அமைச்சிருக்காங்க. இந்த ஓப்பன் பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங்கு ஃபுல்லாமே அந்த ரெட் கலர் டெரக்கோட்டா பெயிண்ட்டு. நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த பட்டி தகடை வச்சு ஒரு டெக்ஸ்சர் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதுதான். அந்த பட்டி தகடை வச்சு சும்மா இப்படி வச்சு இழுத்துருக்காங்க போல இருக்குது. அது ஒரு டிசைன் மாதிரி செம்மையாக இருக்குது. அதுக்கு கோல்டன் கிளிட்டரிங் வர மாதிரியான டெக்ஸ்சர் பெயிண்ட்டும் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து கவர்டு பால்கனி. இந்த கவர்டு பால்கனி செட்டப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குங்க. இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். நம்ம ஃப்ளோரிங் லெவல்லேருந்து அது கொஞ்சம் ஹைட்டாகவே பிளான் பண்ணியிருக்காங்க வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸை. அப்படியே நான் டெரஸ் போயிடலாமா? ஸ்டெப்ஸுக்கெலாம் வந்து இந்த ரெட் கலர் டெரக்கோட்டா பெயிண்ட். மழை பெய்யும் போது பார்த்திங்கன்னா ஓதம் கீழே இறங்காமல் இருக்கிறதுக்கு, தண்ணி கீழே இறங்காமல், தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணாமல் இருக்கிற மாதிரி இந்த பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கும் போது தண்ணி அப்படியே பார்த்திங்கன்னா வலிக்கிட்டு போயிடுங்க. அந்த அவுட்டு வெளியே பார்த்திங்கன்னா அந்த பைப்லாம் கொடுத்துருப்பாங்க, தண்ணி வெளியே போகிற மாதிரி வாட்டம் கொடுத்து தான் கட்டியிருப்பாங்க. தண்ணி வந்து அங்கே போயிடும். மேலே வந்தோடனே இந்த இடத்துல வந்து துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. துணி காய போகிறதுக்கான ஆங்கிள் இருக்குது. துணி துவைக்கும் போது அம்மாக்கள், அக்காக்கள்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்கணுன்னா இப்படி உட்காந்துக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பெரிய வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து 1000 லிட்டரில் இருக்குது, இன்னொன்று 1000 லிட்டரில் தான் இருக்குது. ஒன்று வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்காக, இன்னொன்று வந்து போர் வாட்டருக்காக. இது கீழே நீங்கள் எதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாங்க. வாட்டர் டேங்க் க்ளீன் பண்ணணுன்னா வசதியாக மேலே ஏறி போகிற மாதிரி இங்கே ஒரு லேடரும் கொடுத்துருக்காங்க எம்எஸில். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் துடிலூருக்கு பக்கத்தில் பன்னீர்மடைங்கிற ஏரியாவில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் இன்டிஒர்க்ஸோடலாம் சேர்த்து, இன்டிஒர்க்ஸ்னால் அந்த ஃபால் சீலிங் ஒர்க்கு டிவி யூனிட்டோட சேர்த்து 82 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றினா ஃபர்தரான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை டிஸ்பிளேலையோ பார்த்தீங்கன்னா நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து சூப்பரான ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி காம்பேக்டான இடத்துல எப்படியெல்லாம் வசதியாக வீடு கட்டுறது அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸும் அடுத்தடுத்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவோட திரும்ப வரேன். இது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.